Yen Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் 15 வயசு, 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது, எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது, இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்கறத தெளிவாக பார்க்கலாம். கடகராசி, கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். படிச்ச பண்புள்ள ஒரு ஜாதகம் நீங்க தான். லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், கலைத்துறையில பிரகாசிக்கணும், இல்லைன்னா பியூட்டிஷியன் வைக்கணும். இப்படியாம்பட்ட ஒரு அமைப்புல படிச்ச ஒரு ஜாதகம் நீங்க தான். ஆனா பெண் ராசி போட்டிருக்கிற துணியை நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கணும், உடம்ப 2 முறை குளிக்கணும், ஆசைகளோட தெளிவான அமைப்புடைய ஜாதகம் நீங்க தான். பண்புள்ளவங்க, படிச்சவங்களும் கூட. கடகராசின்னு கேட்டா ஒரு பெண் நண்டு. பெண் நண்டுன்னா தான் குட்டிகளை எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுக்கும். அந்த குட்டிங்க பெருசான உடனே அதுக்கு உபாதைகள் கிடையாது வெளியே போக. தான் நெகத்தை வச்சு இப்படி வயிற்ற கிழிச்சுக்கிட்டு குட்டிகள் எல்லாம் வெளியே வந்த உடனே செத்துரும். இதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தான் வாழ்க்கையவே தான் குழந்தைங்களுக்கும் தான் கணவனுக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண் ராசின்னு சொல்லுவேன். வாழ்நாள் முழுதும் படிச்சு பண்புள்ள அமைப்புல நீங்க உடையவங்க. நீங்க கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்க தான். கடகராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. கடகராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிங்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாத்திடுவாங்க. இப்படி படிச்ச பண்புள்ள ஜாதகமான உங்களுக்கும் இல்லறம் பற்றற்ற நிலையில வந்துடும். கவனமா இருக்கணும். கால தாமதமாலாம் திருமணம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கணும். ஆனா உங்களுக்கும் ஆசை பாசை, அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி எல்லாத்தையும் விட்டு விலகிடுவீங்க. சந்நியாச கோலம் போயிடுவீங்க. ஏதாவது ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஒரு கட்ட கால வயசு. கடகராசிக்காரங்க தாய் மேலேயோ இல்ல மாமியார் மேலேயோ 2 பேர்ல யார் மேலேயாவது ஒருத்தர் மேலத்தான் நீங்க பாசம் வச்சிருப்பீங்க. ஒன்று பெத்த தாய் மேல, இல்லைன்னா மாமியார் மேல, இல்லைன்னா யாரும் ஆவாத சூழ்நிலையும் நடக்கும். கடகராசிக்காரங்க முக தாட்சணை உடையவங்க. சிரிச்ச முகம் சீதேவியா இருக்க வேண்டியவங்க. அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம். அந்த மாதிரியான தருணத்தில் இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் நீங்கள் ஏமாறுவீங்க. உங்களுக்கும் சுக்கிர தசை நடக்கும். ஒரு 40 வயசு 35 வயசு மேலே நடக்கும். அந்த டைம் ஏமாறுவீங்க. கணவன் மேலே பாசக்காரு தான், பிள்ளைங்க மேலேயும் பாசக்காரு தான். சூழ்நிலை உங்களை அவமானம் அவப்பேர் பட வச்சிடும். கவனமா இருக்கணும். நீங்க அந்த கவன சிதைவே உங்க வாழ்க்கையை ஜீரோவாக்கி கொடுத்துரும், பைத்தியம் பிடிக்க வச்சிடும். மண்ணு மேல பொண்ணு மேல எதுலையாவது ஒரு ஆசையை முழுமையா வச்சுக்கிட்டீங்கன்னா அது கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களையே அர்ப்பணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஜாதகமும் கூட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லுவீங்க. நிறைய பேர் லா படிப்பீங்க, அட்வொகேட்ஸாக இருப்பீங்க, டாக்டராக இருப்பீங்க.
கலைத்துறையில் சின்ன 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 ரோல்ஸு, இந்த நாட்டியம் ஆடுறது, டான்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தில் கூட நீங்கள் நிறைய நடிப்பீங்க. அந்த வேல்யூ இருக்குது. கடகராசிக்கார பெண்களை பற்றி பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் உடையவங்க. மதிங்க அவங்கள. உங்கள் ஆசை என்ன, உங்கள் தேவைகள் என்னன்னு உங்கள் கணவன்மார்கள்லாம் கடகராசிக்கார பெண்கள்கிட்ட கேளுங்க. உண்மையே உயிரவே கொடுப்பீங்க நீங்கள் கடகராசிக்காரங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உடையக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. ஆனால் உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலே இந்த 40 வயசு 45 வயசுலேயே படாத பாடு எடாத எடுப்பு எடுத்திருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் ஒரு கட்ட கால வயசு 45 வயசுக்கு மேலே உங்கள் ஃபேஸ் வேல்யூ உலகம் முழுக்க பிரதிபலிக்கும். உற்றார் சுற்றாரெல்லாம் உங்ககிட்ட அரவணைச்சு வருவாங்க. உங்களை தூற்றினவங்கெல்லாம் உங்களை போற்றுவாங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேலதான் கடகராசிக்காரங்களுக்கு யோகமே வரும். அது வரைக்கும் இந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தருணத்துல நீங்க சின்னாபின்னமா தான் இருப்பீங்க. ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க, ஏமாறப்படுவீங்க. ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தகப்பன் உங்க கூட இருப்பாருன்னு கேட்குறது பாசிபிள் கம்மி. ஒரு குறிப்பிட்ட கால வயசுலேயே இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ரொம்ப நீங்கள் உங்கள் அப்பா மேலே பாசம் நிறைய வச்சுக்கணும். அப்பாவை நாளைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உங்களுடைய தோழன், உங்கள் நண்பன் எல்லாம் கடகராசிக்காரங்களுடைய அப்பா தான். அதே போல் கடகராசிக்காரங்களுடைய உயிர் மறு உயிராத்தான் இருக்கும். ஒரு இறந்த ஆத்மாவுடைய உயிர் தான் கடகராசிக்காரங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆத்மா உங்க மேல இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. அந்த ஆத்மாவுடைய தன்மையில தான் உங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப தெய்வ பக்தி தான் கடகராசிக்காரங்க தான். நீங்க தான் சாமி அப்படி பார்த்து போவீங்க, காலு கையெல்லாம் தேஞ்சு போயிடும். கடவுளை தேடி தேடி ஓடி ஓடி. அந்த மாதிரி அற்புதமான ராசி யாருன்னா கடகராசிக்காரங்க தான். செம்ம ஜாதகம். கடகராசிக்கார பெண்களை கேட்டால் மற்றவங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இவங்களுக்கு தோஷமே கிடையாது. சின்ன வயசுலேயே குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 பேரும் இருந்தனால தெளிவான அற்புதமான வரனே அமையும். ஏமாறாம இருங்க, வாழ்க்கையை ஏமாத்திக்காதீங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. கடகராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.